ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்தியான டேஸ்டான பீர்க்கங்காய் துவையல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ குழந்தைங்கள்லாம் காய் சாப்பிடலை அப்படின்னா இந்த மாதிரி துவையெல்லாம் அரைச்சோம் அப்படின்னா தோசை சாதத்துக்கு கூட கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு இதில் காய் கலந்துருக்கிறதே தெரியாது. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காரத்துக்கு ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். வெறும் வாணலியில் ஃபஸ்ட்டு வந்து மிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்தும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து வதக்கிறேன். உங்களுக்கு வந்து சட்னியினுடைய அளவு குறைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ இதுவும் எண்ணெய் விடாமல் நான் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் விட்டு ரெண்டையும் வதக்கிக்கோங்க. இப்போ அதை நான் பாத்திரத்தில் மாற்றிட்டு திரும்பவும் கடலெண்ணெய் விட்டு சின்னதாக ஒரு பீர்க்கங்காய் 100 கிராம் அளவு உள்ளது அதனுடைய தோலை வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறமா நான் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கிறேன். தோல் வச்சும் நம்ம வந்து துவையல் பண்ணலாம். இப்போ பீர்க்கங்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதையும் வந்து நான் தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடுறேன். கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணிங்க அப்படின்னா 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து நமக்கு வதங்கி வந்துடும். இப்போ இதே எண்ணெயில் ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் நல்லா வந்து கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் இன்றைக்கி 2 சின்ன தக்காளி பழம் சேர்த்துறேன். புளிப்பு சுவை தர்றதுக்காக உங்களுக்கு புளிப்பு அதிகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 1/2 தக்காளி பழம் சேர்த்திக்கோங்க. இல்லைன்னா சின்னதாக ஒரு துண்டு புளி சேர்த்திக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்தி வதக்கிறதுனால தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வந்து வதங்கி வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே வந்து வதக்கி எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காய் கூட இதையும் வந்து கலந்து எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இதில் தேங்காய் சேர்த்தலை. இப்போ இது எல்லாமே ஆறிடுச்சு. நீங்கள் வந்து முதல்ல தண்ணி சேர்த்தாமல் அரைச்சிக்கோங்க. ஏன்னா தக்காளியும் வெங்காயமும் காய் 3மே வந்து நமக்கு தண்ணி விடும். அதனால் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. சூப்பரான பீர்க்கங்காய் துவையல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு சின்னதாக தாளிப்பு பண்ணிடலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் வந்து கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளித்து கொட்டுறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.